ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஒரு மனுஷனுக்கு பயம் என்னென்னலாம் பண்ணுன்றத இது காட்டுது பாத்தீங்களா. ஒரு எமோஷனலான டே இல்லையா பிக் பாஸ்ல. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவின் இந்த வாட்டி. ஆனா கன்ஃபார்ம்டா எல்லாருக்கும் தெரியும் டைட்டில் வினர் வந்து வினோத், கானா வினோத் அவர்கள் தான். ஏதாவது ஒரு சீசன்ல நடக்கும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்படி நடக்கும்ன்றது கண்டிப்பா நானும் யோசிக்கல. ரியல் கேமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருவோ இல்ல கானா வினோத்தோ அவங்கலாம் கிடையாதுங்க. அவங்கலாம் கேமரே கிடையாதுங்க. பக்கா கேமர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரோரா, விக்ரம், சாண்ட்ரா இவங்களாம் தான். ஆக்சுவலி அவங்க உண்மையதான் சொல்றாங்க. கானா வினோத் எடுக்கும் போது அவங்க ஷாக்ல தான் சிரிச்சாங்க, விளையாடுறாரு நினைச்சுதான் சிரிச்சாங்க. அப்புறம் ஷாக் தான் ஆனாங்க. ஆனா அவர் எதிர்த்த பிறகு சிரிச்சதெல்லாம் அவங்க சிரிச்சாங்க. ஆனா எபிசோட்ல அது வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. கேமரா எபிசோட்ல டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டுறாங்க. இவ்வளவு கேவலமா இறங்குவீங்களான்ற மாதிரி இருக்கு. வெளியில இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்றது தெரியும் இல்லையா. இப்போ வைல்ட் கார்டு மூலமாவோ இல்ல உங்களுக்கு வெளியில டீம் இருக்கோ, ஆனா வினோத் தான் வினர்னா அவர் எப்படியாவது தூக்கணும்னு இப்படி அவருக்கு தேவையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எமோஷனலா மேனிபுலேட் பண்ணாங்க நேற்று அரோரா. இன்னைக்கு நான் எடுத்துருவா புலி வருதுன்ற மாதிரி உனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் அரோரா பண்ணாங்க. அவங்க விரிச்ச வலையில கானா வினோத் விழுந்துட்டாரு. உள்ள அழுதவங்க எல்லாம் உண்மையும் கிடையாது, சிரிச்சவங்க எல்லாம் வந்து பொய்யா கிடையாதுன்ற மாதிரி ஒரு ரெண்டு கேட்டகரி இருந்துச்சு. அழற மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருந்த 3 பேரு சாண்ட்ரா, விக்ரம் அண்ட் அரோரா. இந்த நீலி கண்ணீர் கூட அவங்களுக்கு எல்லாம் வரலங்க. அது வந்து மூஞ்ச ஒரு மாதிரி சோகமா வச்சிருக்காங்களே தவிர அவங்களுக்கு ரியலா அந்த ஃபீலிங் இல்லங்க. அண்ணா எப்படா போவான், தின்னா எப்போ காலியாகுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து தப்பு பண்ணிட்டோன்றது அவருக்கு புரிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இப்போ அவருக்கு வெளில போனா அவங்க ஒய்ஃப்னு இல்ல, அவரை பாக்குற மக்கள் நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே ஆனும் தான் இல்லையா. 12 லட்சத்துக்கு வந்து பயந்துகிட்டு 33 லட்சத்தை விட்டுட்டாரு. இது வந்து அரோரா போட்ட ஸ்கெட்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து பணம் எடுக்கிற ஆளே கிடையாதுங்க. வைல்ட் கார்டே இன்னைக்கு வரல. சோ இதனாலேயே எனக்கு வந்து இது ஒரு ஸ்கெட்சா இருக்குமோன்னு தோணுது. வியானாக்கும் ரம்யாக்கும் சரியான ரோஸ்டர் இருக்கு. அவங்க செல்லக்குட்டிங்க விக்ரம் அண்ட் சாண்ட்ரா வந்து எதிர்த்து பேசிட்டாங்க இல்லையா. அந்த பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. உள்ள வந்து உன்ன கேட்ட பேர் தான் வாங்கிட்டாங்க. நம்பிக்கை இருக்கலாம், நீ வின் பண்ணுவ அப்படின்றதுனா அது வேற, நீ தான் வின் பண்ணுவன்றது அது வேற. உங்களுக்கு புரியுதா? நம்பிக்கைக்கும் அதாவது கான்பிடன்ஸ்க்கும் ஓவர் கான்பிடன்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம். சோ அவ்வளவு கான்பிடென்ட்டா அவங்க போடுறாங்கன்னா ஏதோ டீலிங் ஒன்று ஓடி இருக்கு. மேபி அந்த ஏஆர்எம் கான்செப்ட்னு சொல்லிட்டு அரோராக்கு கொடுத்துற வாய்ப்பு இருக்கு. டாப் 2 இருக்க வேண்டியவங்க வினோத் அண்ட் பாரு 2 பேருமே இப்ப இல்ல. மக்களே சொல்றாங்க பாரு இல்லாம வீடு நிம்மதியா இருக்கு அப்படின்னு. நான் தலைவர் பாலா ஸ்டைல்ல சொல்றேன். அதை யாரும் அல்டிமேட் வின்னர் சீசன் 4 ஆரியோட சண்டை போடுறாரு அவர் ஸ்டைல்ல சொல்றேன்னா ஆக்கி தின்றிருக்காரு உள்ள வந்து உட்காந்துருக்கீங்கன்றது. பாரு இல்லாம இப்பதான் வீடு அமைதியா இருக்கு. ஏங்க இது உங்க வீடு இல்லங்க, பிக் பாஸ்ங்க. உள்ள இதுதான் நடக்கணும், இதுதான் கேம். அததான் அவங்க பண்ணாங்க. அவங்க எல்லாம் வெளில அமைச்சுட்டு வீடு அமைதியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா அப்ப நீங்க உங்க வீட்டையே பாத்துட்டு போலாம, எதுக்கு பிக் பாஸ் பாக்கணும்? சோ மக்களோட மைண்ட் செட் மாற வரலாம். இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் அட்டூழியங்கள்லாம் நடக்கதான் செய்யும். ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். ஸோ ஒரு எமோஷனலான டே எல்லாரும் பார்த்துருக்கீங்க கரெக்டா. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவின். அது ஆக்சுவலி கவின் வின்னர் ஆயிருப்பாரான்றது தெரியாது, ஏன்னா தர்ஷன் இருந்தாரு. ஸோ மேபி இந்த வாட்டி ஆனால் கன்ஃபார்ம்டா எல்லாருக்கும் தெரியும் டைட்டில் வினர் வந்து வினோத், கானா வினோத் அவர்கள் தான். அதெல்லாம் நானே நிறைய தடவை வந்து ஒரு காமெடி பண்ணதுக்காக இவருக்கு டைட்டில் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நானே கேட்டிருக்கேன். பட் ஓவர் த டைம், அதாவது ஒரு சில கட்டத்துக்கு அப்புறம் அவர் தான் வினர்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இதை எதிர்பாராததே எதிர்பாருங்க நிறைய தடவை சொல்லுவாங்க. ஆனா இது நாங்க ஏன் எதிர்பார்க்கலன்னா, இப்போ இது ஏதாவது ஒரு சீசன் நடக்கும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்படி நடக்கும்ன்றத கண்டிப்பா நானும் யோசிக்கல. ஒரு ரியல் கேமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருவோ இல்ல கானா வினோத்தோ அவங்கலாம் கிடையாதுங்க. அவங்கலாம் கேமரே கிடையாதுங்க. பக்கா கேமர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரோரா, விக்ரம், சாண்ட்ரா இவங்களாம் தான். இப்போ இன்னைக்கு நடந்துச்சுல, ஆக்சுவலி அவங்க உண்மையதான் சொல்றாங்க. கானா வினோத் எடுக்கும் போது அவங்க ஷாக்ல தான் சிரிச்சாங்க, விளையாடுறாரு நினைச்சுதான் சிரிச்சாங்க. அப்புறம் ஷாக் தான் ஆனாங்க. ஆனா அவரை எடுத்துட்ட பிறகு சிரிச்சதெல்லாம் அவங்க சிரிச்சாங்க. ஆனா எபிசோட்ல அதை வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. கேமரா எபிசோட்ல டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டுறாங்க. ஆனா அவங்க பேசுற விஷயம், அவங்க பண்ண விஷயம்லாம் வந்து இவ்வளவு கேவலமா இறங்குவீங்களான்ற மாதிரி இருக்கு. நீங்க இதுல பாரு கமுருதன் எல்லாம் சொல்றாங்க. அவங்களால அவங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேமுக்காக அவங்க வந்து உண்மையா தான் இருந்திருக்காங்க. கேவலம் இவ்வளவு கேவலமாலாம் இறங்கி போய் பண்ணல. உங்களுக்கு வந்து வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்றது தெரியும் இல்லையா. இப்போ வைல்ட் கார்டு மூலமாவோ இல்ல உங்களுக்கு வெளியில டீம் இருக்கோ, ஓகே, அவங்க மூலமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு கானா வினோத் தான் வின்னர்னா அவர் எப்படியாவது தூக்கணும்னு இப்படி அவருக்கு ஒரு மனுஷனுக்கு பயம் என்னென்னலாம் பண்ணுன்றத இது காட்டுது பாத்தீங்களா. அவருக்கு வந்து அவருக்கு தேவை இருக்கு.
அந்த தேவையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எமோஷனலா மேனிபுலேட் பண்ணாங்க நேற்று அரோரா. ஃபுல்லா நேற்று உட்காந்து அவருக்கு உட்காந்து லெசன் மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு அதை வந்து போயிட்டு நான் எடுத்துருவா அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த சிக்கன் கேம்னு சொல்லுவாங்க, புலி வருதுன்ற மாதிரி உனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அரோரா பண்ணாங்க. அவங்க விரிச்ச வலையில கானா வினோத் விழுந்துட்டாரு. சரி, அவர் எடுத்துட்ட பிறகு 4-5 பேர் பார்த்துருக்காங்களா சிரிக்கிறது, அவங்க சமாளிச்சிட்டாங்க, கரெக்ட் தான். அது ஆக்சுவலி ஷாக் ஆனாங்க தான். அதை நம்ப முடியாம சிரிச்சது தான், காமெடி பண்ணா சிரிச்சது தான். அதுக்கப்புறமா சிரிச்சிட்டு இருந்தது காரணம் என்ன, அதாவது உள்ள அழுதவங்க எல்லாம் உண்மையும் கிடையாது, சிரிச்சவங்க எல்லாம் வந்து பொய்யா கிடையாதுன்ற மாதிரி ஒரு 2 கேட்டகரி இருந்துச்சு. இதுல இவங்க அழுத மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருந்த 3 பேரு, சாண்ட்ரா, விக்ரம் அண்ட் அரோரா. முக்கியமா அரோரா, அதாவது இந்த நீலி கண்ணீர்னு கூட அவங்களுக்கு எல்லாம் வரலங்க. அது வந்து மூஞ்சி ஒரு மாதிரி சோகமா வச்சிருக்காங்களே தவிர அவங்களுக்கு ரியலா அந்த ஃபீலிங் இல்லைங்க. அவன் எப்பா அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்போ காலியாகுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வினோத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் அழுதது. ஏன்னா அவர் வந்து தப்பு பண்ணிட்டோன்றது அவருக்கு புரிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இப்போ அவருக்கு வெளில போனா அவங்க ஒய்ஃப்னு இல்லை, அவரை பார்க்குற மக்கள் நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே ஆனும் தான் இல்லையா. அவர் வெளியில போனா அவருக்கு புரியும் நினைக்கிறேன் அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. இது வந்து அதாவது 18 லட்சம்னா அவருக்கு வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் போக அவருக்கு வந்து ஒரு 12 லட்சம் கையில வரும். 33% டாக்ஸ் நினைக்கிறேன், இப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது போக அவருக்கு வந்து 12 லட்சம் வரும். இவர் வந்து 12 லட்சத்துக்கு வந்து பயந்துகிட்டு 33 லட்சத்தை விட்டுட்டாரு. அவர் வந்து அரோரா என்ன எப்படி மேனிபுலேட் பண்ணாங்கன்னா, இதுவும் கிடைக்காம போயிடும் அப்படி இப்படிலாம் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவருக்கு ஒரு பயத்தை தூண்டுது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கே அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, அந்த பயத்தை தூண்டி விட்டுட்டு அவரை கணக்கு நல்லா யோசிக்க வச்சுட்டாங்க. நம்ம இவ்வளவு நாள் இங்க இருந்திருக்கோம், இதுக்கு இவ்வளவு பேமெண்ட், இப்ப இதை எடுத்தா இது இவ்வளவு வரும், இது டாக்ஸ் போக இவ்வளவு வரும், பிளஸ் அடுத்த வாரம் வந்து அது எவ்வளோ, இவ்வளோ டீட்டெயிலா நேற்று வந்து அரோரா வந்து அவங்கள மேனிபுலேட் பண்ணாங்க. ஆனா எபிசோட்ல அதை காட்டல. அரோராவை பயங்கரமா டீம் சேவ் பண்ணாங்க. இது வந்து அரோரா போட்ட ஸ்கெட்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து பணம் எடுக்கிற ஆளே கிடையாதுங்க. அவர் இப்ப சொல்றாரு இல்லையா, எனக்கு வந்து பிக் பாஸ் வாய்ஸ் முக்கியமா, இது பணம் முக்கியமா, நான் பணத்தை வச்சிடுவேன், உங்க வாய்ஸ் போதும். அப்படி சொல்ற ஒரு மனுஷன் அந்த பணப்பெட்டி எடுத்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பயத்தை கொடுத்திருக்காங்க. ஒருத்தரையும் ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணி வெளியில அனுப்புறதுதான் இவங்களோட கேமா இருக்கு. சாண்ட்ரா அண்ட் அரோராவோட கேம், விக்ரமோட கேம். சாண்ட்ரா வந்து அழுது அது வந்து ஃபிட்ஸ் வர மாதிரி நடிச்சு 2 பேரை வெளில அனுப்புனாங்க. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கி, பண பயத்தை உண்டாக்கி வெளியில அனுப்பியிருக்காங்க. ஸோ பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது 2 பேருக்கும். இவங்க வந்து பிரஜன் வரலாம் வெயிட் பண்ணாங்க. இப்போ இன்னொரு டவுட்டு, இது எனக்கு ஏன் பிக் பாஸோட ஸ்கெட்ச், அதாவது சேனலோட ஸ்கெட்சா இருக்கும் எனக்கு தோணுதுன்னா, வைல்ட் கார்டு ஏன் இன்னைக்கு வரல? டெய்லி வர வைல்ட் கார்டு இன்னைக்கு ஏன் வரல? இன்னைக்குதான் வந்து பிரஜன் போட்டிருக்காரு 6 ஈவினிங் பார்த்தேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மீனிங் அவர் நாளைக்கு வர போறாருன்ற மாதிரி தான் ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. ஆனா அவர் இன்னைக்கு வந்திருப்பாருன்னு நான் நினைச்சேன், ஆனா வரல. ஸோ எனிவே அவர் இன்னைக்கு தான் போட்டாரு. மேபி மீனிங் நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும். பட் ஏன் இன்னைக்கு வரல? இன்னைக்கு எபிசோட்ல ஒருத்தராவது வந்திருக்கணுமே ஒரு புது வைல்ட் கார்டு என்ட்ரி, ஏன் வரலன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இதனாலேயே எனக்கு வந்து இது ஒரு ஸ்கெட்சா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லா வந்து அந்த புலம்பல் டாஸ்க் அப்படி இப்படி வச்சு ஓகே டைம் பாஸ் ஓகே, இது என்னமோ ஒரு ஏதோ ஒன்று சம்திங் ஃபிஷ்னு சொல்லுவாங்களா, உள்ள வந்த வைல்ட் கார்டு எல்லாமே வந்து உளறிட்டாங்க. இந்த வாரம் என்ன நடக்க போதுன்னா, வியானாக்கும் ரம்யாக்கும் சரியான ரோஸ்ட் இருக்கு, மேபி பிரவீனுக்கும். பட் வியானா ரம்யா சரியான ரோஸ்ட் இருக்கு விஜய் சேதுபதி கிட்ட. ஏன்னா அவங்க வந்து அவங்க செல்லக்குட்டிங்க விக்ரம் அண்ட் சாண்ட்ராவை வந்து எதிர்த்து பேசிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம வெளி இன்ஃபர்மேஷன் இவங்க சொன்னாங்க தான், அது தப்பு தான் சொல்ல முடியும். எல்லா சீசனும் நிறைய சீசன்ல அது சொல்லியிருக்காங்க. 6 சீசன்லாம் கேப்ரியலா வந்து ரேகா அவங்க கிட்ட காதல ஆரியான்னு கேட்டா அவங்க ஆமான்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதுக்கெல்லாம் இவர் திட்டுவாரான்னு தெரியல. பட் அவங்க வந்து சாண்டாவை திட்டினதுக்காகவே இவர் வந்து பயங்கரமா திட்டுவார் விஜய். பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல அதான் நடக்க போகுது. அப்புறம் வேற என்ன, விக்ரம் சாண்டாவை பாராட்டுவார் வழக்கம் போல, நீங்க ரொம்ப எல்லாத்தையும் சமாளிச்சு லைட்டா எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் தான் நடக்க போகுது. ஸோ வியானா ரம்யா அழுதுறாதீங்க. ஸோ எனிவே இப்போ அடுத்த லைன்ல யாருக்குன்னா திவ்யாவை எப்படி தூக்கலாம்னு அடுத்த பிளான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, அவங்களை எப்படி எமோஷனலா மேனிபுலேட் பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது கேவலமான கேம், ரொம்ப சீப் பிஹேவியர். அதாவது தெரிஞ்சிருச்சு அவங்க வெளியில என்ன பண்ணாங்கன்றது. அவங்கள வந்து அந்த பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. உள்ள வந்து இன்னும் கெட்ட பேர் தான் வாங்கிட்டாங்க. எனக்கு என்னன்னா, ரியா எப்படி வந்து மார்க் மை வேர்ட்ஸ் அரோரா தான் டைட்டில் வின்னர்னு போடுவாங்க. அதாவது நம்பிக்கை இருக்கலாம்,
நீ வின் பண்ணுவ அப்படின்றதுனா அது வேற, நீ தான் வின் பண்ணுவன்றது அது வேற. உங்களுக்கு புரியுதா? நம்பிக்கைக்கும் அதாவது கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவங்க போடுறாங்கன்னா ஏதோ டீலிங் ஒன்று ஓடி இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மேபி அந்த ஏஆர்எம் கான்செப்ட்னு சொல்லிட்டு அரோராக்கு கொடுத்துற வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல டி இல்லை எஸ்ஓ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரில என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா பாருங்களேன், இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அரோராவை டைட்டில் வின்னர் ஆக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு வேர்ஸ்ட் சீசன் இது. டாப் 3, நான் டாப் 3 நான் கமருதனை இன்க்ளூட் பண்ண மாட்டேன், பட் டாப் 2 இருக்க வேண்டியவங்க வினோத் அண்ட் பாரு 2 பேருமே இப்போ இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்க எல்லாருமே அன்டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். மேபி திவ்யா டிசர்விங் சொல்லலாம், ஏன்னா நிறைய இடத்துல சட்டை போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல நின்று இருக்காங்க, நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. பட் அதை தவிர வேற யாரும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. கேமர்னு பார்த்தா யாரும் இல்ல உள்ள. டாஸ்க் விளையாடுறது தான் கேம். இப்ப நிறைய பேர் வந்து மக்களே சொல்றாங்க பாரு இல்லாம வீடு நிம்மதியா இருக்கு அப்படின்னு. நான் தலைவன் பாலா ஸ்டைல்ல சொல்றேன். அதை யாருன்னா அல்டிமேட் வின்னர் சீசன் 4 ஆரியோட சண்டை போட்டார் அவர் ஸ்டைல சொல்லனா, ஆக்கி தின்றதுக்கு தான் உள்ள வந்து உட்காந்துருக்கீங்க, ஆக்கி தின்றதுக்கு உள்ள வந்து உட்காந்துருக்கீங்கன்றது. பாரு இல்லாம இப்பதான் வீடு அமைதியா இருக்கு. ஏங்க இது உங்க வீடு இல்லங்க, பிக் பாஸுங்க, உள்ள இதுதான் நடக்கணும், இதுதான் கேம். அதை தான் அவங்க பண்ணாங்க. அவங்களெல்லாம் வெளில அமைச்சுட்டு வீடு அமைதியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா அப்ப நீங்க உங்க வீட்டையே பார்த்துட்டு போலாமே, எதுக்கு பிக் பாஸ் பார்க்கணும்? சோ மக்களோட மைண்ட் செட் மாறுற வரலாம் இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் அட்டூழியங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ எனிவே கைஸ், இந்த விஜய் சேதுபதி எபிசோட பார்ப்போம். எதிர்பார்த்தது தான் நடக்கும்னு எனக்கு தோணுது. நான் நாளைக்கு வந்து பேசுறேன் அவர் என்ன பண்றாருன்றதை வச்சு. ஸோ மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி எக்ஸ்பிரஸ். நன்றி, வணக்கம், பாபா.